இந்தாமா, இந்த இளநீரை குடிச்சு பாரு, ரொம்ப ருசியா இருக்கும். அண்ணா கொடுங்கண்ணே, நான் வெட்டுறேன். இந்தா பார்த்து வெட்டுறா, கைய வெட்டிக்க போற. மெதுவா மெதுவா. லட்சுமி, அத்தை இந்தாங்க இளநீ சாப்பிடுங்க. ஏய் நீ சாப்பிடுமா. அத்தை, தங்கவேல் மாமா நிறைய கொண்டு வந்திருக்காரு, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் வாங்கிக்கிறேன். குடிங்க. அத்தைக்கு நீங்க கொடுத்துட்டீங்களா? இந்தாங்க, இது நீங்க சாப்பிடுங்க. ஏண்டி நீ சாப்பிடு. குடிங்கக்கா. இது தங்கவேல் மாமா வெட்டினது, எனக்கு சக்தி கையால வெட்டின இளநீ தான் வேணும். நான் போய் அதை வாங்கி குடிக்கிறேன். வா வேடிக்கை பார்க்கலாம். வாங்க. அண்ணா இதை பிடிங்க. பார்த்து வாங்கிடுறா. இந்தாங்கப்பா. ஐயோ போச்சா? போங்கக்கா. சரி வா, நான் வாங்கி தரேன். போ. டேய் சக்தி, அனுஷ்காக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. என்னால முடியல. அண்ணா நீங்களே வெட்டி கொடுங்க. அவ்வளவுதானே, வெட்டிட்டா போச்சு. அப்பா உங்க புள்ளையாச்சே. அண்ணா எல்லாருக்கும் கொடுத்தீங்க, தேன்மொழி அன்னைக்கு கொடுத்தீங்களா? ஏய், அவ வரட்டும்டா குடுக்கலாம். அட போங்கண்ணே, இப்ப இவளுக்கா முக்கியம்? இவ்வளவு வம்புக்கு இழுக்காம. தேன்மொழி அண்ணியை தானே கவனிக்கணும். கொடுங்க, நான் வெட்டுறேன். வரட்டும்டா. இந்தாம்மா, நீ குடிமா. ம். அக்கா இந்தாங்க இளநீ. நீ குடிக்க வேண்டியதானே? எனக்கு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன எனக்கு இல்லையா இளநீ? என்ன விட்டுட்டு குடிக்கிறீங்க? நீங்க குடிங்க, நான் அப்புறம் குடிக்கிறேன். நீங்க குடிங்கக்கா. தேங்க்ஸ் நான் அண்ணி. அப்புறம் குடிக்கிறேன். அண்ணி ம்? என்ன நீ? இத உங்களுக்காக தான் வெட்டினேன். இந்தாங்க, குடிங்க. சக்தி, என்ன வேணுனே பண்றியா? இவளுக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. என்னால முடியாது, நீங்களே வெட்டி கொடுங்க. தேனு, அது அனுஷ்கா கிட்ட கொடு. இத நீ எடுத்துக்கோ. ஏன் அத்த? அவ புருஷன் கையால வெட்டின இளநியை தான் குடிப்பாளாம். ஓ அப்படியா சேதி? ப்ளீஸ்க்கா. முடியாது நீ. ப்ளீஸ். இந்தா பொழைச்சு போ. கொடுக்க மாட்டேன். அக்கா பொழைச்சு போ. இந்தா. ம். அண்ணா கொடுங்க, அம்மா கொடுங்க. பாரு, இந்தாங்க அத்தை, குடிங்க. ரொம்ப தான். தேனு, வா, கிட்ட வா. அந்த இளநீ இருக்குல்ல, லட்சுமி குடிக்கிறாள, அந்த மருந்த நான் அதுல கலந்துட்டேன். எப்படிமா? அதாண்டி உன் அம்மா. அத பாரு, லட்சுமி எப்படி குடிக்கிறா பாரு.
இதோட அவ ஆட்டம் முடிய போகுது. லக்ஷ்மி, உன் வயித்துல இருக்கிற குழந்தைய நீயே உன் கையால ரசிச்சு ருசிச்சு கொன்னுகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ குடி கண்ணு, நீ குடி, நீ குடி, குடி குடி. நீ குடி. குட்டி, எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க செல்ல குட்டி? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சரி, பேக்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸ்கூலுக்கு போலையா? யாரு அப்பா கூட்டிட்டு வந்தாரா? எங்க அப்பாவை காணோம்? இல்ல அத்தை, நான் இங்க வந்ததே இல்ல. என்னடி வளர்ற? ஸ்கூலுக்கு போகாம எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, நான் காலைல எழுந்திருச்சு பல்லு வளக்கிட்டு குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு. என்னது? குளிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்களா? ஆமா, மேக்கப் போடணும்ல. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப் போட்டு ஐப்ரோ வச்சு ஸ்கூல் வேன்ல ஏறணும்னா அப்புறம் பார்த்தா இங்க வந்திருக்கேன். ஓ வாண்டு, காலையில இருந்து நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. எப்படி இங்க வந்தீங்கன்னு மட்டும் ஞாபகம் இல்லையா? வாளு. ஆமா அத்தை, ஞாபகமே இல்ல. சரி வா, வீட்டுக்கு போலாமா? ஐயோ, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுமே. அப்போ உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டுமா? நான் என்ன செவிடா? உனக்காக தான் வந்திருக்கேன். புரியாம போலாமா போலாமான்னு கேட்டா ஸ்கூல் முக்கியமா வாழ்க்கை முக்கியமா? அத்தை, என்னத்தை யோசிக்கிறீங்க? உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடட்டுமான்னு கேட்டேன். சரி அத்தை, கூட்டி போய் விடுங்க அத்தை. சரி, உனக்கு வழி தெரியும்ல? ஆனா உனக்கு தான் வாழ வழி தெரியல. அங்க உன் புருஷன் திருவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்ன இப்ப நீ? நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த அட்ரஸ்க்கு போய் பாரு. அத்தை, கையில என்னத்தை வச்சிருக்கீங்க? இது என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கு எதுவுமே தெரியல. அத்தை, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. ஸ்கூல்ல விட்டுடுறீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை. சரி வா. அத்தை,
நான் இங்க வந்தத அப்பா கிட்ட சொல்லாதீங்க. நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நான் தினமும் இங்க கட்டடிச்சிட்டு வரேன்னு நினைப்பாங்க. சரி, நான் சொல்லல. அத்தை, எனக்கு பிஸ்கெட் வாங்கி தரீங்களா? பிஸ்கெட்டா? ஆமா அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏ, நீ காலையில சாப்பிடலையா? சாப்பிட்டேன், இருந்தாலும் பசிக்குது. சரி, வாங்கி தரேன், வா. ஷபா, கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், அதுவும் போச்சு. அவர் ஏதா கேட்கும் போதெல்லாம் ஒண்ணுக்கு 10 வார்த்தை முந்தி முந்தி அடிச்சிட்டு வருது. நான் வாயை இறுக்கி மூடிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அவர் பேச்சு நிறுத்த போறாரு, நான் மூச்சே நிறுத்த போறேன். இந்த வீட்ல மொத்தம் 4 மருமக, இப்பவே 2 பேர் வயித்து தள்ளிட்டு நிக்கிறாங்க. என்ன கீழே இருக்கவ எப்ப வாந்தி எடுப்பாளோன்னு யோசிச்சு எனக்கு வெதுக்கு வெதுக்குன்னு இருக்கு. எல்லாம் ஏன் தலையெழுத்து. நான் அமைதியா இருந்து என் மனச புரிய வச்சு அவர் மனச கரைச்சி இதெல்லாம் நடக்காது. அப்படியே நடந்துட்டாலும் எனக்கு பிறக்க போற குழந்தை என்ன பாட்டின்னு தான் கூப்பிட போகுது. ஒருவேளை லக்ஷ்மி அக்கா பேச்ச கேட்டது தப்பா போச்சோ? ஐயோ, எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு எங்கயாவது தலையை கொண்டு போய் முட்டிக்கலாம் போல இருக்கு. அனு, அந்த துணி துவைக்கிற கல்லு சும்மா தான் இருக்கு, அதுல முட்டிக்கோ. என்னடி லூஸ் ஆயிட்டியா? இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா லூஸ் ஆயிடுவேன். நானும் 1/2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு புடவைய பார்த்து புலம்பிட்டு இருக்க. இல்லையே, நான் ஒண்ணும் புலம்பலையே. அப்புறம் என்ன, நானும் எங்க நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன்? ஏதோ லக்ஷ்மியோட பேச்ச கேட்டது தப்புன்னு பேசின மாதிரி இருந்தது. அத நான் மனசுக்குள்ள தானே சொல்லிட்டேன், உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? ஆமா ஆமா, ரொம்ப சத்தமா மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தல்ல. போங்கக்கா, அவர் என்ன புரிஞ்சுக்கவே போறதில்ல. அனு, கொஞ்சம் பொறுமையா இரு. இது பாரு, மனசுக்குள்ள நடக்கிற மாற்றம்லாம் அவ்வளவு சுலபமா வெளியில தெரியாது. முழுசா உன் பக்கம் சாயறதுக்குள்ள நீ அவசரப்பட்டேன்னு வச்சுக்கோ, இவ்வளவு நாள் நீ வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஐயோ, நான் அவசரம்லாம் படமாட்டேன்க்கா. அவர் மனசு மாறும்னா நான் எவ்வளவு நாள் வேணா காத்திருப்பேன். என் ஆயுள் 100 வருஷம்னா 99 வருஷம் 364 நாள் நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். கடைசி ஒரு நாள் மட்டும் நான் அவரோட வாழ்ந்தா போதும்க்கா. அதுவே வாய்க்குமான்னு தெரியல. சந்தோஷமா வாழறதை விட உயிரை விட காதலா பெருசுன்னு சில சமயம் மூளை கிளி கேக்குது. உயிர் வாழறதுக்கான நோக்கமும் சந்தோஷத்துக்கும் உண்மையான அர்த்தம் காதல் தான்னு இதயம் சொல்லுது. மூளைக்கும் இதயத்துக்கும் வெறும் 2 அடி தான் இடைவெளி. ஆனா எவ்வளவு டிஃபரன்ஸ்ல. காதலுக்கே இதயத்தை சிம்பிளா வச்சாங்க தெரியுமாக்கா? இந்த மொத்தோடமே இருக்கிறது மூளை தான். ஆனா இந்த மூளை வேலை செய்யறது நிறுத்திட்டா கூட கோமா ஸ்டேஜுக்கு தான் போவோம். ஆனா ஒரு நிமிஷம் இதே நின்னுட்டா கூட அவ்வளவுதான்க்கா, எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். இனிமே சக்தி எனக்கு கிடைக்கவே மாட்டாருன்னு என் மனசுக்கு தோணிடுச்சுன்னா அப்பவே என் இதயம் நின்னுடும்க்கா. என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், சக்தி உன்னை புரிஞ்சுப்பான். அவன் புரிஞ்சுக்கலன்னா நான் புரிய வைக்கிறேன். அவன் உன்னை மிஸ் பண்ணா அவனுக்கு தான் நஷ்டம். நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன், நீ தைரியமா இரு. குழந்தை மாதிரி அழாத, கண்ணை தொடச்சுக்கோ.
நான் சொன்னதெல்லாம் வெறும் பேச்சுக்கு இல்லக்கா. சக்தி என்னை ஏத்துக்கலன்னா நிஜமாவே நான் இருக்க மாட்டேன். அனு அனு வெற்றி குழந்தை உதைக்குது. வெற்றி 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 என்ன லக்ஷ்மி? ஒரு விஷயம் தெரியுமா? வயித்துக்குள்ள குழந்தை எப்படி உதைக்கிறான் தெரியுமா? நிஜமாவா சொல்ற? ஆமா, காலையில மத்தியானம் சாயந்தரம் உதைச்சிட்டே இருக்கான். குழந்தை உதைக்குதுங்கறா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அண்ணன் குழந்தை, நம்ம குழந்தை, இனி வீடு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லக்ஷ்மி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே சக்தி எனக்கு கிடைக்கவே மாட்டாருன்னு என் மனசுக்கு தோணிடுச்சுன்னா அப்பவே என் இதயம் நின்னுடும்க்கா. நான் உள்ள போறேன். சரி பத்ரம். சரிங்க. என்ன அவ குழந்தை உதைக்குதுங்கறா, குத்துதுங்கறா? எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. பையனுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஒருவேளை பொண்ணு பிறந்தா நல்ல பேர் வைக்கலாம். எந்த பேர் நல்லா இருக்கும்? என் பேரே வைக்கலாமா? நல்லா இருக்காது. நல்ல பேர் வைக்கணும். என்னடி இப்படி கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வர? இல்லம்மா, ஒன்ன பார்க்கதான் நான் வந்துட்டு இருக்கேன். மெதுவா வர வேண்டியதானம்மா. என்ன காக்காவா தூக்கிட்டு போயிட போகுது? ஓ, வெயிட் தூக்குனா காட்டு எருமையே படுத்துக்கும். மேட்டர் அது இல்லம்மா. ஐயோ அம்மா, நாம ஏமாந்துட்டோமா? ஐயோ, என்னடி சொல்ற? இரு. அம்மா, நீ இளநீல கலந்து கொடுத்த மருந்து வேலை செய்யலமா? அது எப்படி உனக்கு தெரியும்? இப்பதான் அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுட்டு வர. லக்ஷ்மி இடுப்ப நெளிச்சுக்கிட்டு அவ வயித்துக்குள்ள குழந்தை அங்க உதைக்குதுங்கறா, இங்க உதைக்குதுங்கறா. குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குன்னு சொல்றாமா. எனக்கு அதெல்லாம் கேக்க அப்படியே காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. ஐயோ, நீ கொடுத்த காசு வேஸ்ட், போட்ட பிளான் வேஸ்ட், நாம சந்தோஷப்பட்டது வேஸ்ட், அந்த மருந்தும் வேஸ்ட். ஐயோ, கலர் கலரா கனவு கண்டனே. முத குழந்தைய நாம பெத்து கொடுப்போம், அவளுக்கு செத்து பிறக்கும். எல்லார் கவனமும் ஏன் மேல திரும்பும். அவ மூளையில முடங்கி போகணும். அப்பதான் எனக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும். கிடைக்கிற கேப்ல இன்னொரு மருந்து கொடுத்து அவளை அப்படியே மலடி ஆக்கணும். இப்படி என்னென்னமோ கனவு கண்டனே. உன் நாட்டு வைத்தியர் நம்ம கையில இருக்கிற தைரியத்துல யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்கணும்னு 40 பக்க நோட்ல ஸ்ரீராம ஜெய மாதிரி எழுதி வச்சனே. ஐயோ கடவுளே, அத்தனையும் போச்சு. நிறுத்துறி. நான் நிறுத்திடுவேன். ஆனா விதி, ஐயோ அவ புள்ள ஏறி விளையாட ஏன் புள்ள குனியணுமா? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இல்ல கண்ணுல ஏதாவது பார்வை கோளாரா? 1008 கிளினிக் இருக்கு, செக் பண்ணி ஏதாவது ஒரு கண்ணாடியை வாங்கி போட்டுக்கிட்டு ஐயோ என் மேல கொஞ்சம் கருணைய காட்டுப்பா. என் நிறுத்துற சொல்றல்ல. முடியலமா. கனவு காணுங்கன்னு அப்துல் கலாம் சொன்னாரு. அந்த ரூட்ல ஏகப்பட்ட கிலோமீட்டர் போயிட்டேன். ஐயோ, ஏடி லூசாடி நீ? வாய மூடி. ஏய், அவ குழந்தை நல்லா இருக்கு, நல்லபடியா பிறக்கும் நினைச்சுதானே கத்துற? அது நடக்காது. ஏமா, நடக்காம போறதுக்கான அறிகுறியே இல்லையேமா. இந்த மருந்தோட ஸ்பெஷலே அதுதான்மா. எந்த அறிகுறியும் தெரியாது. இத முத நாளே உன்கிட்ட சொன்னேன்ல, மறந்துட்டியா என்ன? அப்போ அவ குழந்தை அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஐயோ அம்மா, இந்த ஒத்த வார்த்தையில எனக்கு உயிரை கொடுத்துட்டமா. அப்போ நான் கனவு கண்டினியூ பண்ணலாம் தானே? கண்டினியூ பண்ணுடா செல்லம். சந்தோஷமா கண்டினியூ பண்ணு. சாக போற குழந்தைக்கு அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. வாழ போற குழந்தை உன் வயித்துல வளருது. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஜாலியா என்ஜாய் பண்ணு கண்ணு. தேங்க்ஸ்மா.